அண்மை செய்தி ஒன்றை பார்த்து வருகிறோம். நெல்லை மாவட்டம் கோடகநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கேரள மாநில மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஒரு அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் டாரஸ் லாரிகளுடன் நெல்லை வந்தனர் கேரள அதிகாரிகள். அது தொடர்பான அண்மை செய்தி. இது குறித்த விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜா. கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் சுத்தமல்லி அருகே கோடகநல்லூர், நடுக்கல்லூர் ஆகிய பகுதிகளில் கேரள மாநிலத்தில் இருந்து மூட்டை மூட்டையாக மருத்துவ கழிவு கொட்டி செல்லப்பட்ட சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியது. தற்போது இதற்கிடையே பசுமை தீர்ப்பாயம் உத்தரவின்படி கழிவுகளை கேரளாவுக்கு எடுத்துச் செல்ல இன்று உதவி ஆட்சியர் தலைமையில் ஒரு குழுவினரும் திருநெல்வேலிக்கு தற்போது வந்துள்ளனர். இவர் கேரளாவில் இருந்து 22 போன்ற குழுவினர் நிலைக்கு வந்திருக்கின்றனர். கேரள அதிகாரிகள் தொடர்ந்து தற்போது ஆய்வு செய்து அந்த இடத்தில் குப்பைகளை அகற்றும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த அகற்றும் பணியினர் 16 டாரஸ் லாரிகள் ஏற்றப்பட்டு கேரளாவுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. தொடர்ந்து 6 பிரிவுகளாக ஒவ்வொரு பிரிவுகளாக அந்த குப்பை எடுக்கக்கூடிய இடத்துக்கு லாரிகள் கொண்டு அந்த ஆய்வினை மேற்கொள்ளப்படுகிறது. ஆய்வினை மேற்கொண்ட பின்னர் அந்த குப்பைகள் அழுகும் பணி நடைபெற இருக்கிறது. தமிழக பகுதிகளில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை எடுத்துச் செல்வதற்காக கேரள அதிகாரிகள் குழு தமிழகத்திற்கு வந்திருக்கிறார்கள். இது தொடர்பான நடவடிக்கை குறித்த உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ராஜா.